वज्र का के समान बताया गया है वज्र वज्र டண்டன் சொல்லி இடின்னு சொல்லுவோம்ல இடிக்கு சமான் சமான் ஈக்குவலா வந்துட்டு பத்தாய கய பத்தானா சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்க சொல்றாங்க ரெண்டு திங்ஸ் வந்துட்டு கம்பேர் பண்ணிருக்காங்களா சோ சிமிலி இருக்கு அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சுக்கிட்டோம் நெக்ஸ்ட் 10th தேர்ட் क्वेश्चन பார்க்கலாம் நிம்னலிखित पंक्तियों में प्रयुक्त अलंकार पहचान कर लीजिए அதேதான் கீழ கொடுக்கப்பட்ட அந்த பங்க்தி லைன்ஸ்ல இருந்து யூஸ் பண்ணிருக்க கூடிய அலங்கார் என்ன அப்படிங்கறத பகுச்சா ஐடென்டிஃபை பண்ணி லிக்கி எழுத சொல்லிட்டாங்க ஒரு லைன்ஸ் அவங்க கொடுத்திருக்காங்க 2 லைன்ஸ்ல கொடுத்திருக்காங்க அதுல ரெண்டு அலங்கார் இருக்குது உத்பேக்ஷ அலங்கார் இருக்குன்னு சொல்லிட்டாங்க கால் ஹாங்க ஜூனி லாவா அப்படிங்கறதும் கொடுத்திருக்காங்க உத்பேக்ஷ அலங்கார் இந்த மேல கொடுத்த அந்த லைன்ஸ்ல வந்துட்டு உத்பேக்ஷ அலங்கார் இருக்குன்னு சொல்லிட்டாங்க யஹான் இங்க வந்துட்டு ஜனு அப்படிங்கிற உத்பேக்ஷ் கா வச்சன் உத்பேக்ஷோடைய அந்த வச்சன் ஸ்டேட்மெண்ட் அர்த்தம் அந்த உத்பேக்ஷுக்கான அந்த லைன்ஸ் வந்துட்டு அந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு சப்தன வேர்ட்ஸ் வந்து இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க அதனால வந்து நம்ம என்னன்னு சொல்லி ஃபைனலா உத்பேக்ஷ அலங்கா இருக்கு அப்படிங்கறத ஃபைனல் பண்ணிக்கிறோம் நெக்ஸ்ட் செகண்ட் வந்துட்டு புனருக்தி பிரகாஷ் அலங்கார் புனருக்தினா ரிப்பீட்டேஷன் இல்லையா அந்த புனருக்தி இருக்கக்கூடிய பிரகாஷ் அலங்கார் வந்து அந்த இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க பார்மே புனருக்தி பிரகாஷ் அலங்கார் பார் அப்படின்னு ரெண்டு ஒரே வேர்டை வந்து ரிப்பீட் பண்ணி கொடுத்துருக்காங்க சோ அந்த வேர்ட்ஸ்ல வந்துட்டு அந்த புனருக்தி பிரகாஷ் அலங்கார் இருக்குன்னு சொல்லிட்டு புனருக்தினா ரிப்பீட்டேஷன் தானே அப்ப ரிப்பீட்டேஷன் இருக்கு அப்படிங்கறத சொல்லிட்டோம் கியோங்கினா ஏனென்றால் பிகாஸ் பார் சப்துக்கு பார் அப்படிங்கறது சப்து வேர்டு வந்துட்டு தோன்னு ரெண்டுலயே பார்னா முறை நடத்துது ரெண்டு முறை வந்துட்டு ஆவருன்னு ரிப்பீட் நடத்தும் திரும்ப வந்திருக்குது பர்னா பட் ஆனா அர்த்தம்னா அந்த மீனிங் வந்துட்டு விபின்ன அப்படின்னா டிஃப்ரெண்ட் அர்த்தம் டிஃப்ரெண்டா வந்து நகின்னு சொல்லிட்டாங்க அப்ப டிஃப்ரெண்டா இல்ல ஒரே மீனிங்கோட திரும்ப ரிப்பீட் ஆச்சு அது என்னன்னு சொல்லிட்டாங்க புனருக்தி பிரகாஷ் அலங்கான்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி இந்த ஒரு வேர்ட் சொன்னாங்களே ஜனு அப்படிங்கிற வேர்ட் வந்த வாசி உத்பேக்ஷ அலங்கார் அப்படிங்கறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் நம்ம தமிழ் எப்படி சொல்லுவோம் சால ஒரு நவதனி வந்து இரண்டாம் வேற்றுமை உறுப்புன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியே தான் இந்த இதுக்கும் யூஸ் பண்ணிருக்காங்க இந்த மாதிரி ஜனு இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் இருக்கு அந்த ஜனுங்கிற வேர்டு வந்துச்சு அப்படின்னால உத்பேக்ஷ அலங்கார் அப்படிங்கறத சொல்லிட்டோம் நெக்ஸ்ட் 10ல 4th क्वेश्चन सेम தான் निम्नलिखित पंक्तियों में அலங்கார் பகுச்சான் கல்லிக்கியே கீழே கொடுக்கப்பட்டுள்ள அந்த பங்க்தி லைன்ஸ்ல வந்துட்டு யூஸ் பண்ணிருக்கக்கூடிய அலங்கார் என்ன அப்படிங்கறத பகுச்சு ஐடென்டிஃபை பண்ணி லிக்கி எழுத சொல்லியிருக்காங்க ரெண்டு லைன்ல கொடுத்திருக்காங்க இல்லையா இதுல இருந்து என்னென்ன இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் உபமா அலங்கார் இருக்குன்னு சொல்லிட்டாங்க உபமா நமக்கு தெரியும் இல்லையா சிமிலி இல்லையா அந்த அலங்கார் இருக்குன்னு சொல்லிட்டாங்க ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் உத்தர் ஆகுதி சாரிஷ் அந்த மாதிரி ஒரு லைன் கொடுத்துருக்காங்க அந்த அந்த கொடுத்த லைன்ல வந்துட்டு என்ன இருக்கு உப்புமா அலங்கார் இருக்குன்னு சொல்லிட்டாங்க அதுக்கு எக்ஸாம்பிள் பார்ப்போம் ஜல் சம் வச்சன் மேபி உப்புமா அலங்கார் ஜல் சம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே அந்த வச்சன் அந்த ஸ்டேட்மெண்ட் அந்த வேர்டு வழியாவும் பீனா ஆல்சோ அதுல கூட உப்புமா அலங்கார் இருக்குன்னு சொல்லிட்டாங்க கியோங்கினா ஏனென்றால் ஏன் அப்படின்னா பகவான் ராம் கே மதுர் வச்சன் பகவான் கடவுளான அந்த ராமருடைய மதுர் சார்மிங் அழகான அந்த வச்சன் ஸ்டேட்மெண்ட் அவங்க வார்த்தையில வந்துட்டு ஜல் கே சமான் காரிய ரகாகை ஜல்லாம் அந்த வாட்டர் இல்லையா கே சமான ஈக்குவலா காரியம் ஒர்க் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்களா தண்ணி மாதிரி ஒர்க் ஆகுது அவருடைய வார்த்தைகள் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க செகண்ட் வந்துட்டு ரூபக்னா நமக்கு தெரியும் இல்லையா அந்த ரூப கலங்கா இருக்குன்னு சொல்லிட்டாங்க பாக்கலாம் ரகுகுல பானுமே ரூப கலங்காக ரகுகுல பானுன்னு சொல்லியிருக்காங்களே அதுல வந்துட்டு அந்த மெட்டஃபர் இருக்குன்னு சொல்லிட்டாங்க அந்த ரூப கலங்கா மெட்டஃபர் தானே அது இருக்குன்னு சொல்றாங்க என்ன அப்படின்னா ஸ்ரீராம் கோ ரகுகுல்கா ஹியர் இங்க வந்துட்டு ஸ்ரீராமர் இருக்காரு அவர் வந்து ரகுகுலம் சொல்லுவாங்க இல்லையா அவங்க ராமர் பறந்த அந்த குலத்தோட வம்சத்தோட பேர் வந்து ரகுகுலம் அதோடைய சூரிய கஹாகயா சூரியனா சன் இல்லையா சூரியனுக்கு ஈக்குவலா வந்துட்டு கஹாகயா கஹானா டெல் நட்டம் கயானா பாஸ்டன்ஸ் குடிக்க இல்லையா சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க ஸ்ரீராம் கே குணம் ஸ்ரீராமருடைய அந்த குணம் கேரக்டர்ஸ் இருக்கு இல்லையா அதை வந்துட்டு சமானத்தை ஈக்குவல்னஸ் அதுக்கு ஈக்குவலா எதை சொல்றாங்க சூரியசை கீகையே சூரியன் கிட்ட வந்துட்டு கீன்னு டன் செய்யப்பட்டுள்ளதுன்னு சொல்றாங்க அவரோட குணத்தை வந்து எதுக்கு ஈக்குவலா சொல்லியிருக்காங்க சூரியரோட குணத்துக்கு ஈக்குவலா சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத சொல்றாங்க नेक्स्ट रचना और अभिव्यक्ति क्वेश्चंस பார்க்கலாம் फर्स्ट क्वेश्चन सामाजिक जीवन में क्रोध की जरूरत बराबर पड़ती है சாமாஜிக்னா சோசியல் இல்லையா ஜீவன் லைஃப்ல வந்துட்டு குரோத் ஆங்கர் கோவம்னு அர்த்தம் அதோடைய ஜரூர நீன்னு அர்த்தம் தேவை வந்துட்டு பராபர் படுத்திங்க பராபர்னா ஈக்குவல் அர்த்தம் சமமா தான் வந்துட்டு படுத்தினா ஃபால்ஸ்னு அர்த்தம் இருக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா இங்கிலீஷ்ல இது தமிழ்ல அந்த மாதிரி வேர்டு தான் அதை பராபர் படுத்திங்கன்னா தேவையாக உள்ளதுன்னு சொல்லிட்டாங்க यदि क्रोध न हो तो मनुष्य दूसरे के द्वारा पहचान जाने वाले बहुत से कष्टों की
चिर निवृत्ति का उपाय ही न कर सके। எதி எதினா இஃப் ஒருவேளை வந்துட்டு குரோத் ந ஹோ குரோத்னா ஆங்கர்ல கோவம் வந்துட்டு ந வந்துச்சு நானா நெகட்டிவ் இல்லையா கோனா ஹாப்பன் அடுத்து ஒருவேளை கோவம் ஏற்படல இல்ல அப்படின்னா தோனா தென் அப்ப வந்துட்டு மனுஷ தூசரேங்கே துவாரா மனுஷ ஹியூமன் வந்துட்டு தூசரேனா அதர்ஸ் அர்த்தம் அடுத்தவங்களோட துவாரானா வழியாக நடத்துறாங்க அடுத்தவங்க வழியா பகுச்சான் பகுச்சாயே ஜானே வாலே பகுச்சாயினா ஐடென்டிஃபைட் உணர்றதுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஜானேனா தெரிஞ்சுக்கிறது தான் அதாவது அடுத்தவங்களால உணரப்படுற தெரிஞ்சுக்கப்படக்கூடிய பகுத்ஸே கஷ்டம் பகுத்னா ஜாஸ்தி இல்லையா நிறைய அந்த கஷ்டங்களை வந்துட்டு சிர் நிவத்திக்கா உபாய் சிர் நிவத்தி அப்படிங்கிறது எட்டர்னல் ரிட்டையர்மெண்ட் சொல்லுவாங்கல்ல கம்ப்ளீட்டா வெளியில வருது நிவத்தினா அப்படியே ரிட்டையர்ன் அர்த்தம் அப்படியே கம்ப்ளீட்டா வெளில வர்றதுக்கான அந்த உபாய்னா சொல்யூஷன் அர்த்தம் தீர்வு வந்துட்டு ந கர் சகே கர்னா செய்யறது இல்லையா சகேனா கேன் அர்த்தம் முடியும் அர்த்தம் செய்ய முடியும் ந கர் சகேடுங்கனால செய்ய முடியாது அப்படிங்கறத சொல்றாங்க नेक्स्ट आचार्य रामचंद्र शुक्ल जी का यज्ञ कथन इस बात की पुष्टि करते हैं कि क्रोध हमेशा नकारात्मक भाव लिए नहीं होता बल्कि कभी कभी सकारात्मक भी होता है ஆச்சாரிய ராமச்சந்திர சுக்குல் இது வந்து ஒரு ஆத்தரோட நேம் அவங்களுடைய யக் கத்தன் யக்ன இந்த கத்தன ஸ்டேட்மெண்ட் இப்ப சொன்னாங்களே அந்த ஸ்டேட்மெண்ட் அந்த கோவத்தை பத்தி அந்த ஸ்டேட்மெண்ட் இஸ் பாத்துக்கா இஸ்னா இந்த பாத்துன விஷயத்த வந்துட்டு புஷ்டு கர்த்தேங்க புஷ்டுனா கன்ஃபார்ம் நடத்த நிரூபிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா கர்த்தனை செய்யறது நிரூபிக்குதாமா என்ன அப்படின்னா குரோத் அந்த கோபங்கிறது ஹமேஷா நகராத்மக் பாவுலியே ஹமேஷா ஆல்வேஸ் எப்பவுமே வந்துட்டு நகாராத்மக்னா நெகட்டிவ் சொல்லுவாங்க இல்லையா நெகட்டிவான அந்த பாவன எமோஷனை லியே நகி ஹோத்தேன்னு சொல்றாங்க நகின்னு ஜஸ்ட் நெகட்டிவ் வேர்ட எப்பவுமே நெகட்டிவான ஒரு சைட்லயே இருக்கிறது கிடையாது பல்கின பட் ஆனா கபினா எனி டைம்ல எப்ப நாதுன்னு சொல்லுவாங்க எப்பவாவது பார்த்தா சகாராத்மக் பி ஹோத்தா சகாராத்மக் பாசிட்டிவ் அர்த்தம் ஒரு பாசிட்டிவான இதா கூட பீனா ஆல்சோ ஹோத்தான ஹேப்பன்லயே சில சமயம் பாசிட்டிவா கூட இருக்குதான் செய்யுது इसके पक्ष या विपक्ष में अपना मत प्रकट कीजिए इसके இதோடைய பக்ஷ யா அபக்ஷ பக்ஷனா சைட்ல அர்த்தம் அதை சப்போர்ட் பண்ணியோ யானா அல்லது விபக்ஷ்னா அப்போஸ் அர்த்தம் அப்போஸ் பண்ணியோ அப்படின்னா தன்னுடைய அர்த்தம் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸோடைய மத்து பிரகட் கீஜியே மத்துங்கிற ரெண்டு மீனிங் இருக்கு மத்த நெகட்டிவ் சொல்லியிருக்க இல்லையா அதே மாதிரி இன்னொரு மீனிங் இருக்கு அவங்களுடைய கருத்துங்கிறதுக்கும் மத்து தான் யூஸ் பண்ணுவோம் சோ இந்த இடத்துல மத்துங்கிறது கருத்து அவங்களுடைய கருத்தை வந்துட்டு பிரகட் கீஜியே பிரகட்னா எக்ஸ்பிரஸ்ல வெளிப்படுத்துறது இல்லையா கீஜினா டன் அர்த்தம் செய்ய சொல்றாங்க அதாவது நம்மள வெளிப்படுத்த சொல்றாங்க நம்மளுடைய கருத்தை நெக்ஸ்ட் ஆன்சர்ஸ் பார்க்கலாம் பக்ஷுக்குமே விசார் பக்ஷனா சைட்ல இல்லையா அதாவது அதோடைய சைட்ல வந்துட்டு விசாரிச்சுன்னா திங்கிங் அதாவது கோவம் அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கான அந்த அவங்க சைட்ல இருந்து பேசுறது क्रोध बुरी बातों को दूर करने में हमारा सहायता करते हैं அந்த குரோதுங்கிறது கோவம் இல்லையா புரி பாத்தோம் புரினா பேட் நடத்த கெட்ட அந்த பாத்துன விஷயங்களை வந்துட்டு தூர் கர்ணையுமே தூர்னா ஃபார் தூரமா கருணை செய்யறது இல்லையா தூர போக்குறதுல ஹமாரினா அவர்ஸ் நடத்த நமக்கு சகாயத்தா கட்டேன் சகாயத்தனா ஹெல்ப் இல்லையா கரெக்டான செய்யறது நமக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்றாங்க जैसे अगर विद्यार्थी पढ़ाई में ध्यान न दे और शिक्षक उस पर क्रोध न करे तो वह विद्यार्थी का भविष्य कैसे उज्जवल होगा जैसा லைக் தட் எந்த மாதிரி அப்படின்னா அகர்னா இஃப் ஒருவேளை வித்யார்த்தி வித்யார்த்தினா ஸ்டூடெண்ட் இல்லையா அந்த ஸ்டூடெண்ட் வந்து படாயினா ஸ்டடீஸ் படிப்புல வந்துட்டு தியானா அட்டென்ஷன் கவனம் நெகட்டிவ் வேர்ட்லயா தேனா கிவ்னு அர்த்தம் கொடுக்கல அப்படின்னா அவர்னா அதோட இல்லாம शिक्षक टीचर இல்லையா உஸ்னா அவங்க பர்னா மேல அவங்க மேல क्रोध न करे क्रोधना கோவம் நெகட்டிவ் இல்லையா கர்னா டூன்னு அர்த்தம் அதாவது கோவப்படல அப்படின்னா தோனா தென் அப்புறம் வக்னா அந்த வித்யார்த்தினா ஸ்டூடெண்ட் இல்லையா அவங்களுடைய பவிஷ்யனா ஃபியூச்சர்னு அர்த்தம் அவங்களுடைய ஃபியூச்சர் வந்துட்டு கைசேனா ஹவு எப்படி உஜ்ஜவல்னா பிரைட்னு அர்த்தம் பிரைட்டா ஹோகானா வில் பிகம்னு அர்த்தம் அதாவது எப்படி பிரைட் ஆகும் அப்படிங்கறத கேக்குறாங்க यदि कोई समाज में लोगों पर अन्याय कर रहा है और लोग क्रोध किए देखते रहे तो न्याय की रक्षा कैसे होगी எதினா இஃப் ஒருவேளை கோயின்னு எனி யாரோ ஒருத்தவங்க சமாஜ்னா சொசைட்டிலயா சமூகத்துல லோகம்னா மக்கள் இல்லையா பர்ன மேல அதாவது மக்கள் மேல அநியாய அநியாயம்னா அநியாயம் சொல்லுவாங்க இல்லையா கர்னா செய்யறது அர்த்தம் ஏதாவது அநியாயம் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பேட் திங் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா ரகானா ஐஎன்ஜி ஃபார்ம் அர்த்தம் அவர்னா அதோட இல்லாம
லோக்னா பீப்புள் மக்கள் வந்துட்டு குரோத் பினா, குரோத்னா கோவம் இல்லையா, பினானா வித்தவுட் அர்த்தம், கோவம் இல்லாம குரோது கியே தேக்தே ரகே, குரோதுனா கோவம், கியேனா செஞ்சுக்கிட்டு, தேக்தேனா பாத்துக்கிட்டே, ரகேனா ஸ்டேன்னு அர்த்தம் இருக்கிறது, அதாவது கோவப்படாம கோவம் மட்டும் வந்திருக்கு ஆனா என்ன பண்றாங்க பாத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா தோணது. அப்புறம் நியாயக்கு ரக்ஷா, நியாயத்தோடைய ரக்ஷானா பாதுகாப்புன்னு அர்த்தம், ப்ரொடெக்ட் பண்றது. கைசே ஹோகி, கைசேனா எப்படி, ஹோகினா வில் பிகம் அர்த்தம், அதாவது எப்படி நடக்கும், வில் டன் அப்படின்னு சொல்லுவோம்ல, எந்த மாதிரி நடக்கும் அப்படிங்கறத கேக்குறாங்க. நெக்ஸ்ட் विपक्ष में विचार, विपक्षना अपोजिशन अर्थम, अपोज பண்ணி ஒரு विचार थिंकिंग ஐடியா சொல்றாங்க. क्रोध एक चक्र है जो चलता ही रहता है. क्रोध கோவம் அப்படிங்கிறது ஏக் ஒரு சக்கரம் சொல்லுவாங்களே, ஒரு சைக்கிள் மாதிரி, சைக்கிள் வீல் டைப்ல. ஜோன வச்சு எப்படி அப்படின்னா சல்தா ஹி ரகுதா, சல்தானா மூணு அர்த்தம், போறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ரகுதானா ஸ்டேன்னு அர்த்தம், அதாவது போயிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. आप किसी पर क्रोध करेंगे तो वह भी आप पर क्रोधित होता. பாப்னா நீங்க வந்துட்டு கிசி பர், கிசினி எனி ஒன், யார் மேலயும் வந்துட்டு குரோத் கரேகே, குரோதம் கோவலையா, கர்ணா டூலையா, கரேகே ஃபியூச்சர் டென்ஸ் வில் டூ, நம்ம யார் மேல கோவப்பட்டுறோம், தோணது அப்புறம் பக் அவங்க வந்துட்டு பீனா ஆல்சோலே அவங்களும் கூட ஆப்பர் உங்க மேல குரோதித் ஹோத்தா ஹே, குரோதித்னா கோபலையா, ஹோத்தனா ஹாப்பன் அர்த்தம், கோவம் வந்துருது அவங்களுக்கு. உன்கா குரோத தேக்கர் ஆப் ஃபிர் சே குரோதித் ஹோகே, உன்கான அவங்களுடைய குரோத் அந்த கோவத்தை தேக்னா பாக்குறதுலயே பார்த்துட்டு அப்படின்னா நீங்க வந்துட்டு ஃபிர்னா அகைன் திரும்பவும் குரோதித் ஹோகே, குரோத்னா கோவம் இல்லையா, ஹோகேனா ஹாப்பன் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமா கோவம் வருது. उस प्रकार क्रोध के वश आप प्रथम स्वयं को ही हानि पहुंचाते हैं. ஈஸ்னா இந்த பிரகார் டைப் இந்த மாதிரி குரோதுக்கே வஷ், கோவத்தோடைய இந்த வஷ்னா அதோட கண்ட்ரோல்னு சொல்லுவோம் இல்லையா, அதோட வசத்துல வந்துட்டு பாப்னா நீங்க வந்துட்டு பிரதம்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லயே வந்துட்டு ஸ்வயகோகி, ஸ்வயனா ஓன்னு அர்த்தம், நம்மளே தான் வந்து என்ன பண்ணிக்கிறோம், ஹானி பகுஞ்சாத்தீங்க, ஹானினா லாஸ்ட்னு அர்த்தம், ஒரு கெட்டதை வந்துட்டு பகுச்சானா நமக்கு கொண்டு வந்து சேர்க்கறது, அரைன்னு சொல்லுவோம் இல்லையா, நமக்கு ஒரு கெட்டதை தான் நம்ம கொண்டு வந்து சேர்த்துக்கிறோம். क्रोध करने से आपकी सेहत खराब हो सकती है और समय का भी व्यय हो जाते हैं, व्यय होता है. குரோதுனா கோவம் வழியா, கருணை செய்யாத கோவப்படுறதுனால ஆக்கினா யுவர்ஸ் அர்த்தம், உங்களுடைய செகத்துனா ஹெல்த் அர்த்தம், உங்களோட ஹெல்த் என்ன ஆயிரும், கராப் ஹோ சக்தேன், கராப்னா ரூயின்னு அர்த்தம், கெட்டு போறதுன்னு சொல்லுவாங்க, போனா ஹேப்பன், சக்தினா கேன், அதாவது கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, முடியும்னு சொல்றாங்க. அவர்னா அதுவும் இல்லாம சமய டைம்ல அப்படின்னா ஆல்சோ டைம் கூட வியை ஹோத்தா ஹை, வியைனா ரூயின்னு சொல்லுவாங்க, எக்ஸ்பென்ஸ் செலவுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது நேரம் செலவாகுன்னு சொல்லுவாங்களே, வெய்னா செலவு, எக்ஸ்பென்ஸ் அர்த்தம், ஹோத்தானா ஹாப்பன், அதாவது செலவு ஆகுது அப்படிங்கறத சொல்றாங்க. नेक्स्ट है सेकेंड क्वेश्चन, संकलित अंश में राम का व्यवहार विनयपूर्ण और संयत है. लक्ष्मण लगातार व्यंग्य बाणों का करते हैं और परशुराम का व्यवहार क्रोध से भरा हुआ है. சங்கலித் அன்ஷ்மி, சங்கலித்னா கிவன் சொல்லுவாங்கன்னா இன்க்ளூட் பண்ணிருக்கக்கூடிய ஆன்ஸ்னா பாட், அந்த பாட்டை பார்த்தோம் அப்படின்னா ராம்கா விவகார், ராமருடைய அந்த விவகாரம் பிஹேவியர் இல்லையா, அது வினைபூர்ண அவுர் சன்யத்தை, வினைனா ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லானு சொல்லுவாங்க இல்லையா, ரெஸ்பெக்ட்ஃபுல்லாவும் இருக்குது. அவர்னா அதுவும் இல்லாம சன்யத்னா மாடரேட் சொல்லுவாங்க, ஒரு மாடரேட்டான ஒரு சுச்சுவேஷன்லயும் இருக்குது. லக்ஷ்மண் லகாத்தர் வெங்கிய பானோகா, லக்ஷ்மண் இருக்காங்க இல்லையா, அவங்க லகாத்தர் கண்டினியூஸா அர்த்தம், கண்டினியூஸா. வெங்கியனா ஒரு நையாண்டியான அந்த பானோனா அந்த அம்புகள் சொல்லுவோம்ல, நையாண்டி அம்புகளை வந்துட்டு உபயோகம்னா யூஸ்லயா கட்டுனா செய்யறது யூஸ் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. அவர்னா அதுவும் இல்லாம பரசுராமர் இருக்கக்கூடிய அந்த விவகாரம் பிஹேவியர் வந்துட்டு क्रोध से भरा हुआ है. क्रोधனா கோவம் இல்லையா, கோவத்தால பரானா ஃபில்டு நிறைஞ்சு, ஹுவான ஹாப்பன்ல நிறைஞ்சு இருந்துச்சு அப்படிங்கறத சொல்றாங்க. आप अपने आप को इस परिस्थिति में रखकर लिखे कि आपका व्यवहार कैसे होता. आपना நீங்க, அப்படின்னா தன்னுடைய, நீங்க உங்களையே வந்துட்டு, ஆப்னா நம்மளே அர்த்தம், அப்படியே ஆப்கோ சேர்ந்து வந்துச்சுன்னா தன்னைத்தானே அர்த்தம், நீங்க உங்களையே வந்துட்டு இஸ் பரிஸ்திதிமே, இஸ்னா இந்த பரிஸ்திதி சுச்சுவேஷன்ல, இந்த சுச்சுவேஷன்ல ரெக்க கி வச்சு லிக்கே ரைட் பண்ண சொல்றாங்க. என்ன அப்படின்னா கி ஆப்கா விவகார், ஆப்கான யுவர்ஸ் அர்த்தம், உங்களுடைய விவகார் பிஹேவியர் கைசா எப்படி ஹோத்தானா ஹாப்பன் அர்த்தம், எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கறத கேக்குறாங்க. உத்தர் ஆன்சர் பார்க்கலாம். மேரா விவகார் ராம் और लक्ष्मण के बीच का होता.
मेरा मेरा என்னுடைய பிஹேவியர் வந்துட்டு ராம் और லக்ஷ்மணன் ராமரும் லக்ஷ்மணனுக்கும் बीच ना बिटवीन நடுவுல होता हैपन இருக்கும்னு சொல்றாங்க मैं लक्ष्मण की तरह परशुराम के अहंकार को दूर जरूर करता किंतु आपका उनका अपमान न करता மெயினா நான் வந்துட்டு லக்ஷ்மண்கி லக்ஷ்மணனுக்கு தர டைப் நடத்த லக்ஷ்மணன் மாதிரியே வந்துட்டு பரசுராம்ஜியோடைய அந்த அகங்காரம் சொல்லுவாங்களே அதை வந்துட்டு தூர் ஜரூர் கர்த்தா தூரமா ஃபார்னு அர்த்தம் ஜரூர் கண்டிப்பா கர்த்தரா செய்தார கண்டிப்பா தூரம் போக்கி இருப்பேன் கிந்துனா பட் ஆனா உன்கான அவங்களுடைய இந்த அவமானத்தை வந்துட்டு நான் நெகட்டிவ் வழியா கர்த்தரா செய்தாங்க அவங்க என்ன பண்ணிக்க மாட்டேன் அவமானப்படுத்தி இருக்க மாட்டேன் மே ஷாயத் अपनी बात लक्ष्मण की तरह जोर जोर से बोलकर उनके समक्ष रखता மைனா நான் வந்துட்டு ஷாயதான் ஒருவேளை அர்த்தம் மேபின்னு சொல்லுவானுங்க பாத் அப்படின்னா தன்னுடைய பாத்னா வார்த்தையை வந்துட்டு லக்ஷ்மண் தரக்னா டைப் இல்லையா லக்ஷ்மணன் மாதிரியே ஜோர் ஜோர்ஸே போல்கர் ஜோர்னா ஃபோர்ஸ் அதனால சவுண்டா ஜோர் ஜோர்ஸே போல்கர் போனா சொல்லி உன்கே உன்கேனா அவங்களுடைய சமக்ஷம் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அர்த்தம் முன்னாடி அவங்களுக்கு முன்னாடி ரத்தம் கி தரக் ராம் 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 கி தரக் ராமருக்கு தரக் டைப் ராமர் மாதிரியே வினம்ரதையோடைய மரியாதையோடைய உங்கேன்னு அவங்கள சமஜ்னா புரிஞ்சுக்கிறதுன்னு அர்த்தம் சம்ஜாத்தேன்னா புரிய வைக்கிறதுன்னு அர்த்தம் அவருக்கு புரிய வச்சிருப்பேன் அப்படிங்கிறது नेक्स्ट थर्ड क्वेश्चन अपने किसी परिस्थिति या मित्र के स्वभाव की विशेषताएं लिखिए आप अपने अपना தன்னுடைய கிஸ்னு இனி ஏதோ ஒரு பரிச்சித்னா சாரி பரிஸ்திதின்னு சொல்லிட்டு இது பரிச்சித்னா நோன்னு அர்த்தம் நமக்கு தெரிய வந்த அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா நமக்கு தெரிஞ்ச யானா அல்லது மித்திரக்கே ஸ்வபாவம் மித்திரனா ஃப்ரெண்ட்லயே அவங்களும் தெரிஞ்சிருப்போம் இல்லையா அவங்களுடைய ஸ்வபாவம் வந்துட்டு விசேஷத்தா விசேஷத்தா ஸ்பெஷாலிட்டி அதுல இருக்க ஸ்பெஷாலிட்டிஸா வந்துட்டு லிக்கினா ரைட் எழுத சொல்றாங்க उत्तर आंसर பார்க்கலாம் इस प्रसंग से मुझे अपने तीसरी कक्षा के मास्टर जी की याद आती है इसना இந்த பிரசங்னா அந்த ஸ்டான்ஸான்னு சொல்லலாம் போயம்ல இருக்கக்கூடிய ஸ்டான்ஸஸ் இருக்கும் இல்லையா அதுதான் பிரசங்க அந்த கான்டெக்ட்ல வந்துட்டு சேன ஃப்ரம் அதுல இருந்து முஜே எனக்கு அப்படின்னா தன்னுடைய தீஸ்ரி கக்ஷாக்கு தீஸ்ரினா தேர்ட்னு அர்த்தம் மூணாவது கக்ஷானா கிளாஸ் இல்லையா தேர்ட் கிளாஸ் உடைய அந்த மாஸ்டர் இருந்திருக்காங்க அதாவது டீச்சர் இருந்திருக்காங்க அவங்களுடைய யாதான் ரிமெம்பரன்ஸ் ஞாபகம் ஆத்தினா வந்துடுச்சு உன்கா நாம் மனோகர் சர்மா தா உன்கானா அவங்களுடைய நேம் என்னவா மனோகர் சர்மா அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க உன்கா ஸ்வபாவ் பகுத் கட்டோர்தா உன்கானா அவங்களுடைய ஸ்வபாவ பிஹேவியர்லயே பகுத்னா வெரி ரொம்பவே கட்டோர்னா ஹார்ட் ரொம்ப கோபமான கடூர் பிஹேவியர்னா அவங்களுக்கு இருந்திருக்கு வே பகுத் கம்பீர் ரகுதே வேனா அவரு பகுத்னா வெரி ரொம்பவே கம்பீரமா வந்துட்டு ரகுத்தே ஸ்டேன் நடத்தி இருக்கிறாரு ஸ்கூல் में उनके कभी हंसते या मुस्कुराने नहीं देखा जाता था ஸ்கூல்ல வந்துட்டு உன்கேனா அவரை வந்துட்டு கபினா எனி டைம் எப்பவுமே ஹன்ஸ்தே லாஃப்ல சிரிச்சும் யானா அல்லது முஸ்குராத்தேனா ஸ்மைல் தான் சின்னதா ஸ்மைல் பண்ணுவோம் அது முஸ்குராத்தே நல்லா சவுண்டா சிரிச்சாங்க அப்படின்னா ஹன்ஸ்தே நகி தேக்கா நெகட்டிவ் இல்லையா தேக்னா பாக்குறது ஜாத்தானா போடுறா யாருமே என்ன பண்ணிக்க மாட்டாங்க ஸ்கூல்ல அவர் சிரிச்சு பாத்துருக்க மாட்டாங்க அப்படிங்கறத சொல்றாங்க நகி தேக்கானா பார்த்தது இல்ல அப்படிங்கறத சொல்றாங்க முர்கி கபி முர்கா பி பனாத்தே தேன் வேணா அவர் வந்துட்டு வித்தியார்த்தி ஸ்டூடெண்ட்ஸ் இல்லையா அவங்கள கபினா டென்த் எப்ப நான் சொல்லுவோம் இல்லையா முர்கா அப்படின்னா நம்ம ரோஸ்டர்ன்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது கோழி தான் அதை வந்து ரோஸ்ட்னு சொல்லுவாங்க இல்லையா ரோஸ்டர்ன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கூட பீனா ஆல்சோ அப்படின்னு கூட பனாத்தே மேக் ஆக்கிடுவாங்கன்னு சொல்லுவாங்க ரொம்ப வறுத்து எடுத்துருவாங்கிறத சொல்றாங்க சபி சாத்ரா உன்சே